இந்த வீடியோவில் சிடிஎஸ்ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடென்டிஃபை தி ஆட் ஐட்டம். ட்ரையாங்கிள், பென்டகன், ரெக்டாங்கிள், சர்க்கிள். இதில் எது ஆட் ஐட்டம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சைட்ஸ் இருக்கும். அதே போல் பென்டகனுக்கு 5 சைட்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு 4 சைட்ஸ் இருக்கும். சர்க்கிளுக்கு எந்த சைட்ஸுமே இருக்காது. ஸோ சர்க்கிள் தான் இதில் ஆட் ஐட்டம். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். M and N have a children A and B. M and N have a children A and B. F is spouse of B. D is child of F. P is son-in-law of N. K is kid of B. Who is male child of M and N? M and N க்கு male child யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. M and N have a children A and B. F is spouse of B. F is spouse of B na? F is spouse of B. Spouse of B means partner in a marriage. It can be male or female. யாருனாலும் இருக்கலாம். Partner in a marriage. That is called spouse. F is spouse of B and D is child of F. So D is child of F. And P is son-in-law of N. P is son-in-law of N. அதாவது இவங்க ஃபீமேலாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள மேரி பண்ணியிருக்கவங்கள இவங்க சன்-இன்-லான்னு சொல்லி கூட முடியும். இது இவங்க மேலாக இருந்தாங்கன்னா இவங்கள டாட்டர்-இன்-லான்னு சொல்லி கூடணும். ஸோ இது ஃபீமேல். ஏ ஃபீமேல். ஸோ P is the kid of B. K is the kid of B. Okay. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஃபீமேல் சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க சன்-இன்-லான்னு சொல்லி கூடுறாங்க. ஸோ இவங்க ஃபீமேல் அப்படின்னா டெஃபினெட்லி பி மேல் சைல்டு. ஸோ பி ஹூ இஸ் தி மேல் சைல்டு ஆஃப் எம் அண்ட் என் ஈக்குவல் டு என் மேல் பி. இஃப் சேர் இஸ் கோடட் as HCARI, வாட் இஸ் தி கோட் ஃபார் ஷேம்? We can find out the relationship between chair and HCARI. ஸோ ஹியர் CH HCன்னு எழுதியிருக்காங்க. அதாவது CH இன்டர்சேஞ்ச் பண்ணி HC, அப்புறம் மிட்ல இருக்கக்கூடிய இந்த A வேல்யூவை அப்படியே எழுதியிருக்காங்க. அப்புறம் IR இன்டர்சேஞ்ச் பண்ணி RIன்னு எழுதியிருக்காங்க. ஸோ we can do the same thing here also. SH is coded as HS and A is A and ME is coded as EM. So that answer is HSAEM. So option number 2 is the right answer. Choose the option to fill in the blanks. Building, bricks, ஃப்ளவருக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. பில்டிங் பிரிக்ஸ்னா ஃப்ளவருக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெக்ரன்ஸ்னா நறுமணம், பட்ஸ்னா மொட்டுக்கள், பெடல்ஸ்னா பூவிதழ். அதாவது பில்டிங்கை பிரிக்ஸால் கட்டுறாங்க. ஸோ அதே போல் ஃப்ளவருங்கிறது பெடல்ஸால் வடிவமைக்கப்படுகிறது. ஸோ பெடல் தான் ஆன்சர். அதாவது ஒரு பூங்கிறது இதழ்களால் வடிவமைக்கப்படும். ஸோ பெடல் தான் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர், பெடல்ஸ். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்? 10, 7, 12, 10, 14. இந்த சீரீஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 2 சீரீஸ் இருக்குது. ஒன்று ஆட் சீரீஸ், ஒன்று ஈவன் சீரீஸ். ஆட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 10, 12, 14 சொல்லி இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் ஈவன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 7, 10 அப்புறம் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகுது. 10 அப்புறம் 12 அப்புறம் 14. இது ஈவன் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 அப்புறம் 10 அப்புறம் 13. ஸோ 3 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 + 3 = 13. ஸோ 13 தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் நம்பர் இன் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ்? 3, 15, 35, 63 கொஸ்டின் மார்க். So we can observe the series 2 power 2 equal to 4, 4 minus 1 equal to 3, and then 4 square is equal to 16, 16 minus 1 equal to 15, and then 6 square is equal to 36, 36 minus 1 equal to 35. For example 3, 15, 35. For example 2 square is equal to 4, 4 minus 1 equal to 3, 4 square is equal to 16, 16 minus 1 equal to 15, 15. 6 square is equal to 36, 36 minus 1 equal to 35. And then 8 square is equal to 64, 64 minus 1 equal to 63.
So 10 square is equal to 100, 100 minus 1 equal to 99. So the missing term is 99. So option number 3 is the right answer, 99. Find the odd one among the given option. இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் கண்டினியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஎல், அதே போல் செகண்ட் ஆப்ஷனுக்கு வாங்க எம்என், ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் கண்டினியூஸ் லெட்டராக இருக்கும். அதே போல் ஏபி, அப்புறம் ஆர்எஸ் கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் கேக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கேக்கும் பிக்கும் இடைக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 2 3 4. அதே போல் எம்முக்கும் ஆருக்கும் இடைக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 2 3 4. அப்புறம் ஏக்கும் எஃப்க்கும் இடைக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 2 3 4. அப்புறம் ஆருக்கும் எக்ஸுக்கும் இடைக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 2 3 4 5 வருது. அதாவது கேக்கும் பிக்கும் இடைக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4, எம்முக்கும் ஆருக்கும் இடைக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4, ஏக்கும் எஃப்க்கும் இடைக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4, ஆனால் ஆருக்கும் எக்ஸுக்கும் இடைக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5 வரும். ஸோ இதுதான் ஆட் ஐட்டம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சூஸ் தி கன்க்ளூஷன்ஸ் தட் லாஜிக்கலி ஃபாலோஸ் தி கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். சம் காப்பீஸ் ஆர் டெஸ்க், நோ டெஸ்க் ஆர் பென். சம் காப்பீஸ் ஆர் டெஸ்க், காப்பி desk, no desk or pens. சிலாஜிசம் கான்செப்ட் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் காப்பீஸ் ஆர் பென்ஸ், சம் காப்பிங்கிற இந்த ரீஜியன், சம் காப்பீஸ் ஆர் பென்னு சொல்லியிருக்காங்க. சம் காப்பீஸ் டெஃபினெட்லி பென் இல்லை, ஏன்னா இங்கே வந்து சொல்லிட்டாங்க நோ டெஸ்க் ஆர் பென்னு சொல்லிட்டாங்க. இந்த சம் காப்பிங்கிறது டெஸ்க்குங்கிற இந்த ரீஜனுக்குள்ளே வருது. ஸோ இது வந்து பென்னாக இருக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. சம் காப்பீஸ் ஆர் நாட் பென், டெஃபினெட்லி இட் ட்ரூ பிகாஸ் ஆஃப் சம் காப்பீஸ் நாட் பென். இது ரைட் ஆன்சர். சம் பென்ஸ் ஆர் டெஸ்க், சம் பென் வந்து இங்கே வந்து சம் பென்னுக்கான ரீஜன் எதுவுமே இல்லை, சம் பென் எதுவுமே இல்லை. So we can draw it the possible diagram here means it not possible because they will clearly mention no desk or pens. So இதுவும் இந்த ஆப்ஷனும் wrong, இந்த கன்க்ளூஷனும் wrong. Some pens are not desk, it's true. So option number B and option number D is the right answer. Choose the missing term to replace the question mark. 3 6 9 question mark 24 39. இந்த சீரியஸில் என்ன லாஜிக்னா இதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் அதோட நெக்ஸ்ட் டேர்ம் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 + 6 = 9, அப்புறம் 6 + 9 = 15, அப்புறம் 9 + 15 = 24. For example, each term equal to sum of previous 2 terms. அதாவது 3 + 6 = 9, 6 + 9 = 15, 9 + 15 = 24, 15 + 24 = 39. So the answer is 15. Missing term is 15. So the answer option number 2 is the right answer, 15. Choose the option to replace the question mark so that the pair on the right has a similar relationship as the pair on the left. So we can find out the relationship between 2 pairs. So Q is the corresponding value is S. So Q is the corresponding value is S plus 2 increased. And then D is the corresponding value is F plus 2 increased. And then X is the corresponding value is Y plus 1 increased. And then M is the corresponding value is N plus 1 increased. So we can observe the series and we got first and second letters are increased by 2 and then third and fourth letter are increased by 1. So
U equal to W, so W, and then I equal to K, and then O equal to T, Z equal to A. So answer equal to WKPA. Option number 1 is the right answer. A goes 8 km east, then 3 km south, then 4 km west. How far is he from starting point and in which direction? இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, அவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காரு, அப்புறம் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. So we know north, south, east, west. So A goes 8 km east, 8 km east. Then 3 km south, 3 km south. Then 4 km west, 4 km west. How far is he from starting point and in which direction? Starting point ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காரு, எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து 3 கிலோமீட்டர்னா டெஃபினெட்லி இதுவும் 3 கிலோமீட்டர் தான். அதே போல இது வந்து 4 கிலோமீட்டர்னா இதை தவிர இங்க உள்ள டிஸ்டன்ஸும் 8 minus 4 equal to 4 kilometer. 4 kilometer, இது வந்து 3 kilometer. So we can find out the distance by using Pythagoras theorem. We can take it as D equal to root of 9 square, sorry, root of 4 square plus root of plus 3 square, 4 square plus 3 square, for example. D equal to root of 4 square plus 3 square. So 16 plus 9 equal to 25. Root of 25 equal to 5. So the answer is 5. In which so the distance is 5. How far is he from starting point and in which direction? Starting point ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. So starting point ல இருந்து அவர் இந்த டைரக்ஷன்ல இருக்காரு. இந்த டைரக்ஷன்னா அது வந்து south east direction. So the option number 2 is the right answer. 5 km southeast. Specify is coded as 19, 16, 53, 96, 25. What is the code for about? Specify is coded as 19, 16, 53, 96, 25. We can find out the relation between these two. So for example, S is coded as 19. For example, S and then corresponding value is 19. So S is coded as 19 and P is coded as 16. And E is coded as 5, so that the corresponding value of E is equal to 5. So E is coded as 5 and C is coded as 3 and I is coded as 9. We can do the same thing here also. A is coded as 1 and B is coded as 2 and O is coded as 15 and U is coded as 21 and T is coded as 20. So that the answer is 12, 15, 21, 20. So the option number 1 is the right answer. What is the next number in the following sequence? 2, 4, 12, 48 question mark. We can just observe this series like this. 2 into 2 equal to 4. 4 into 3 equal to 12. 12 into 4 equal to 48. 48 into 5 equal to 240. So the answer equal to 240. Option number 3 is the right answer, 240.